தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். பாருங்க, மிளகு, சீரகம், தூதுவளையை நல்லா காய வச்சு நிழலில் அரைச்சி காய வச்சுருக்கிறோம். அது போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கின்னு மிக்சியில் அரைக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான உப்பு. கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, தூதுவளை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கு போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டாச்சு, கடாயை வச்சாச்சு. கடுகு 2 போட்டுக்கலாம். 2 வெந்தயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. நல்லா செவரட்டும். தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். தூதுவளை ரசம். இப்போது கொதி வரணும் ரசம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். உடம்பு நெடி வருது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நுரையீரல் சளி, அப்புறம் மார்பு சளி எல்லாத்துக்குமே நல்லது தூதுவளை. இதே மாதிரியே ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான ரசம் இது. இது பாருங்க, அப்படியே அங்கே கொதி வருது லைட்டாக. இது மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி. ரொம்ப உடம்புக்கு நல்லது இது தூதுவளை ரசம். அவ்வளோ.